ஜிஎஸ்டி வரி குறைப்பின் மூலம் சாமானிய மக்களின் வாழ்க்கை தர உயர்வுக்கு வழிவகுத்த பிரதமர் மோடிஜிக்கு தமிழக மக்கள் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றிகள். தொழில்துறை வல்லுநர்கள் பிரிவு, தமிழக பாஜக. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. இந்த வழக்கினுடைய அந்த ஏவன் குற்றவாளி திருவேங்கடம் என்கவுண்டர் பண்ணாங்க இல்லையா, என்கவுண்டர் பண்ணாங்க. அப்போவே முடிவு பண்ணியாச்சு இந்த வழக்கை வேறு மாதிரியான திசைக்கு கொண்டு போகிறாங்க. ஏதோ ஒரு அதிகாரம் படைத்தவர்களை காப்பாற்றுவதற்காக செஞ்ச ஒரு நாடக கொலை தான் திருவேங்கடம் என்கவுண்டர். திருவேங்கடம் ஆம்ஸ்ட்ராங்கை கொன்னாரு. ஆம்ஸ்ட்ராங்குக்கு கொலை செய்யப்பட்ட ஆயுதங்களை மறைச்சு வச்சிருந்தாரு. அதை ரெக்கவரி காட்டும் போது அதே ஆயுதத்தை எடுத்து போலீஸை தாக்க முற்பட்டார். அதன் காரணமாக போலீஸ் அவர் என்கவுண்டர் பண்ணாங்க. திருவேங்கடத்தை ஏன் இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும் தான் நான் கேட்கிறேன். தாமரை, எந்த இடத்துல ஆயுதம் மறைச்சு வச்சுக்காரு போலீஸ் தான் போய் எடுப்பாங்களே தவிர குற்றவாளியை போய் எடுத்துட்டு வான்னு சொல்லி அனுப்ப மாட்டாங்க. நீ போய் திறந்து விட்டு நீ போய் எடுத்துட்டு வா, அவன் எடுத்துட்டு இவங்களை தாக்க வந்தான், இவங்க என்கவுண்டர், இதெல்லாம் கதை. இது என்கவுண்டருக்கு பண்ணது. திருவேங்கடத்தோட போன் சிடிஆர் போட்டாலே கண்டுபிடிச்சிடலாமா யார் யார் கூட தொடர்பு இருந்தாங்க அப்படின்னு. நான் என்ன சொல்றேன், இவ்வளோ கிரிமினலாக பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் இருக்குன்னு சொன்னால் எல்லாம் ஃபோனில் பேசிட்டு இருப்பாங்க. என்ன பேசுறீங்க தாமரை? இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நேரில் தான் பேசுவாங்க. ஏன் அந்த திருவேங்கடமே நாளைக்கு நம்மளை பிளாக்மெயில் பண்ணுவான் அப்படின்றதெல்லாம் தெரியாது. அவ்வளோ முட்டாள்களா தமிழக அரசியல்வாதிகளை? நான் உங்ககிட்ட கேட்குறேன். இந்த விஷயத்தை நான் ஆரம்பத்துன்னு சொல்கிறேன். திருவேங்கடம் போடும்போது சொல்கிறேன், நிச்சயம் இதில் மிக பெரிய அரசியல் ஆளுமைகள் இருக்குது இந்த கொலையில். ஏன் தமிழக அரசு யாரை மறைக்கணும், இந்த வழக்கில் இருந்து யாரை தப்பிக்க வைக்கணும்னு நினைக்கிறோம், அவங்கெல்லாம் குற்றவாளி ஆக்கப்படுவாங்க. அப்போ என்ன பண்ணணும்னா இவனை போட்டு தள்ளிட்டுன்னா, இப்போ விசாரணை போயிட்டே இருக்கு. திருவேங்கடம் போகும்போது டெட் தானே, அதுக்கு மேலே போக முடியாது இல்லையா? அப்போ அதுக்கு தான் திருவேங்கடத்தையே போடுறாங்க தமிழக இது காவல்துறை. பகுஜன் சமாஜ் கட்சி மீதே நான் குற்றச்சாட்டு வைக்கிறேன். ஏன் சமாஜ் கட்சி மீதேவா? ஆமா, ஏன்னு சொன்னா அப்ப ஆரம்பத்துல இந்த வேலையை செய்ய வேண்டியதான். நீங்க பகுஜன் சமாஜ் கட்சி இந்த இடத்துல கோட்டை விட்டாங்க. ஆமா. ஆதன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு இந்திய தேசிய லீக் கட்சியின் நிறுவன தலைவர் திருமிகு தடா ரஹீம் அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் ரஹீம் பாய், நலமா இருக்கீங்களா? ஒரு தமிழ்நாட்டில் மிக முக்கியமான கொலை வழக்கு ஆம்ஸ்ட்ராங் படுகொலை. ஆம்ஸ்ட்ராங் படுகொலையை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 27 பேரை காவல்துறை அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அதில் திருவேங்கடம் என்பவரை என்கவுண்டர் பண்ணியிருந்தாங்க. அந்த காலகட்டங்களில் ஒரு மிகப்பெரிய மீடியாவில் பேசுபொருளாக இருந்த வழக்கு ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு. அப்போதே ஆம்ஸ்ட்ராங் கொலை செய்யப்பட்ட ஒரு வாரத்துக்குள்ளேயே தமிழ்நாடு போலீஸ் இந்த வழக்கை விசாரிக்கக்கூடாது, சிபிஐ விசாரிக்க வேண்டும் அப்படிங்கிற அழுத்தங்கள் எல்லாம் எழுப்பப்பட்டுச்சு. குறிப்பாக ரஞ்சித் இதை பற்றி பேசினார், பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் இதை பற்றி பேசினார். அதுக்கப்புறம் அரசு தரப்பு சிபிஐ விசாரணையெல்லாம் தேவையில்லை, தமிழக போலீஸே மிகச்சிறப்பான விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காங்க, சிபிசிஐடி விசாரிக்கிறாங்க அப்படிங்கிற இஷ்யூ எல்லாம் போய்கிட்டு இருந்துச்சு. இப்போது ஆம்ஸ்ட்ராங்குடைய தம்பி கீனோஸ் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் இந்த வழக்கில் அரசியல் பின்னணி இருக்குது, அதை பற்றி அவங்க விசாரிக்கவே இல்லை. குறிப்பாக திருவேங்கடம் என்கவுண்டரை பற்றி விசாரிக்கவே இல்லை. ஸோ இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட ஃப்ளாஸ் இருக்குது. அதன் காரணமாக சிபிஐ விசாரணை வேண்டும்னு ஹைகோர்ட்டில் ஒரு பெட்டிஷன் போட்டிருந்தார். ஜஸ்டிஸ் வேல்முருகன் சார் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்காரு. டெவலப்மெண்ட்டை எப்படி பார்க்குறீங்க? தமிழ்நாட்டில் பல்வேறு வழக்கு, சிபிஐ பார்த்த வழக்கு என்ன இதுவரைக்கும் நடந்திருக்குன்னு ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. பல்வேறு வழக்கு நம்மளால எக்ஸாம்பிள் சொல்ல முடியும். அதான் சிபிஐக்கு போயிருக்குன்னு மாற்று கருத்து இல்லை. சிபிஐக்கு போயிருக்கிறது எப்படி பார்க்குறேன்னா, கண் கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் பண்ணான்னு சொல்லுவாங்க பழமொழி. ஆமாம், அந்த மாதிரி தான் என்னுடைய பார்வையில் நான் அந்த வழக்கை பார்க்குறேன். நான் ஏன் அப்படி சொல்கிறீங்க? ஏன்னு சொன்னீங்கன்னா, இந்த வழக்கினுடைய அந்த ஏவன் குற்றவாளி திருவேங்கடம் என்கவுண்டர் பண்ணாங்க இல்லையா, என்கவுண்டர் பண்ணாங்க. அப்போவே முடிவு பண்ணியாச்சு இந்த வழக்கை வேறு மாதிரியான திசைக்கு கொண்டு போகிறாங்க. ஆம்ஸ்ட்ராங்குடைய தம்பி கீனோஸாக இருக்கட்டும், அல்லது ஆம்ஸ்ட்ராங்க்கு பிறகு தலைமை பொறுப்பேற்றிருக்கக்கூடிய ஆனந்தனாக இருக்கட்டும், அல்லது ஆம்ஸ்ட்ராங்குடைய மனைவியாக இருக்கட்டும், யார் பொற்கொடியாவது இருக்கட்டும், இவங்க எப்போ பண்ணுங்கன்னா அந்த நேரத்தில் இந்த வழக்கை சிபிஐக்கு கோரி மனு செஞ்சுருந்தாங்கன்னா நிச்சயம் இந்த வழக்கில் மறைஞ்சுள்ள மர்மங்கள்லாம் வெளியே வந்திருக்கும், அநேகமான மர்மங்கள். பட் இவங்க அந்த நேரத்தில் அசாதாரணமாக விட்டாங்க. இதில் ஒரு படி மேலே போய் என்னன்னு சொன்னீங்கன்னா, திருவேங்கடம் என்கவுண்டரை ஆதரித்து பேட்டி கொடுத்தாரு ஆனந்தன் அவர்கள். ஏற்கனவே இருந்த தலைவர் ஆனந்தன் பேட்டி கொடுத்துருக்காரு. ப்ளஸ் இந்த வழக்கை சரியான முறையில் சரியான திசையை நோக்கி திமுக அரசு கொண்டு போகுதுன்ற பேட்டியும் ஆனந்தன் கொடுத்துருக்காப்புல. கொடுத்துட்டு இப்போ திடீர்னு இவங்க சிபிஐ கோர்றதும் இந்த வழக்கை நீதிமன்றம் சிபிஐக்கு மாற்றுறதும் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு பெரிய ஒரு மாற்றமோ அல்லது பெரிய ஒரு விஷயங்களும் வெளியே வர வாய்ப்புகள் இல்லை. ஏன் அப்படி சொல்கிறீங்க? சிபிஐயால் கண்டுபிடிக்க முடியாதா என்ன?
எங்க சிபிஐ ஒன்றே வானத்திலேருந்து குதிச்ச தேவதூதர்கள் அல்லங்க. அவங்களுக்கு ஆளுக்கு 4-5 மூளை உள்ள டபுளாக எல்லாமே இருக்குது. எல்லாமே அவங்களும் சாதாரணமான ஒரு போலீஸ் தான், வேறு ஒன்றுமே இல்லை. அப்படி இருக்கும்போது இந்த வழக்கை இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா காவல்துறை கொண்டு போயிருக்காங்க. இப்போ சிபிஐ என்ன பண்ணுவாங்க, இப்போ காவல்துறை யார் யார்கிட்ட கன்ஃபர்மேஷன் ஸ்டேட்மெண்ட் வாங்கியிருக்காங்களோ அந்த கன்ஃபர்மேஷன் ஸ்டேட்மெண்ட் நபர்களை கூட்டு தான் கன்ஃபர்மேஷன் ஸ்டேட்மெண்ட்டை வாங்குவாங்களே தவிர வேற ஒரு ரூட்டுக்கு போக மாட்டாங்க. தமிழ்நாடு போலீஸ் எந்த ரூட்ல இன்வெஸ்டிகேஷன் பண்ணாங்களோ அதே ரூட்ல தான் சிபிஐயும் போகும். அப்போ அந்த கன்ஃபர்மேஷன் ஸ்டேட்மெண்ட்ல மேபி யாராவது லோக்கல் போலீஸ்ல இப்போ உதாரணத்துக்கு ரஹீம் தொடர்பு இருக்குன்னு ஒருத்தன் சொல்லியிருக்கான். ஆனால் லோக்கல் போலீஸ் என்னுடைய அரசியல் செல்வாக்குக்காக என்னை தவிர்த்துட்டு என்னை அரெஸ்ட் பண்ணாமல் இருந்தாங்கன்னா சிபிஐ அவங்களாம் அரெஸ்ட் பண்ணுவாங்களே தவிர மற்றபடி இதில் ஒரு பெரிய புதுமையோ இல்லை பெரிய வெற்றியெல்லாம் இதில் பார்க்க முடியாது. இது ஆரம்பத்தில் செஞ்சுருக்கணும். எப்போன்னு சொன்னால் மாயாவதி என்ன சொன்னாங்க, இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றணும் அப்படின்னு சொன்னாங்க. பற்றியில தமிழ்நாட்டுக்கு சொன்னாங்க. ஆமாம், தமிழ்நாட்டுக்கு அந்த நேரத்திலே நான் தொடர்ந்து நம்ம பேசியிருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையுமே தொடர்ந்து அதை வலியுறுத்தி பேசியிருக்கோம். சிபிஐக்கு ஏன் மாற்றலை, சிபிஐக்கு ஏன் மாற்றலை, ஏன் ஆனந்த் திருவேங்கடம் என்கவுண்டரை வெல்கம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி நான் பல வீடியோக்குள்ள நான் பேசியிருக்கேன். ஓகே, இப்போ அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இதில் இப்போ ஒரு வேற எந்த ஒரு புதுமையும் திருவேங்கடம் என்கவுண்டரையும் விசாரிக்கணும். திருவேங்கடம் ஆம்ஸ்ட்ராங்க கொன்னாரு, ஆம்ஸ்ட்ராங்குக்கு கொலை செய்யப்பட்ட ஆயுதங்களை மறைச்சு வச்சிருந்தாரு. அதை ரெக்கவரி காட்டும் போது அதே ஆயுதத்தை எடுத்து போலீஸ் தாக்க முற்பட்டார். அதன் காரணமாக போலீஸ் அவர் என்கவுண்டர் பண்ணாங்க. திருவேங்கடத்தை ஏன் இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும் தான் நான் கேட்குறேன். தாமரை, நீங்கள் போலீஸ் சொன்ன கதையை நீங்களும் ஆதன் வியூவர்ஸுக்கு சொல்கிறீங்க. இது சரியில்லையே. நான் என்ன சொல்கிறேன், ஒருத்தர் ஆயுதங்களை மறைச்சி வச்சுருந்தாருன்னா ஆயுதங்களை எடுத்துக்கூடுன்னு சொல்லி குற்றவாளியை கூப்பிட்டு போவாங்களா? எந்த நாட்டில் நடக்குது இப்படி? எந்த இடத்துல ஆயுதம் மறைச்சி வச்சுக்காரு போலீஸ் தான் போய் எடுப்பாங்களே தவிர குற்றவாளியை போய் எடுத்துட்டு சொல்லி அனுப்ப மாட்டாங்க. இல்லை, லீடிங் செயினோட தான் போலீஸ் கூப்பிட்டு போவாங்க. எந்த இடத்துல இருக்குன்னு அந்த குற்றவாளி மட்டும் இல்லை, அது போய் எங்கன்னு சொல்லி அப்படியே ஒரு கால் ரகசியமான இடங்கள்ல அவங்க பதிச்சு வச்சுருந்தா கூட வண்டியில் உட்கார வச்சு எங்கடான்னா அந்த கை காட்டினாங்கன்னா அதை டிஸ்டன்ஸை நிப்பாட்டிட்டு அந்த இடம் தான் சரினா அந்த இடத்துல பார்த்து அதுக்கப்புறம் தான் எடுத்துகிட்டு வருவாங்க தவிர நீ போய் திறந்து விட்டு நீ போய் எடுத்துகிட்டு வா, அவங்க எடுத்துகிட்டு இவங்களை தாக்க வந்தான், இவங்க என்கவுண்டர், இதெல்லாம் கதை. இது என்கவுண்டருக்கு பண்ணது. நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால், இந்த ஆம்ஸ்ட்ராங் படுகொலையில் அந்த திருவேங்கடத்தை என்கவுண்டர் பண்ணும்போது இதில் மறைஞ்சுள்ள அரசியல் ஆளுமைகளை மறைச்சிட்டாங்க. மறைக்கிறதுக்காக தான் அது நடந்தது. ஏவன் அக்யூஸ்ட் அவங்க. இப்போ அவனை பிடிச்சா தான் யார் யார்கிட்ட நான் தொடர்பு அவங்ககிட்ட இருந்தாங்கன்றது இப்போ சிபிஐ வருது. இல்லை, அதுக்கு என்ன பண்ணலாம்லாம், திருவேங்கடம் ஒரு மிகப்பெரிய ஒரு மாஸ்டர் மைண்ட்லாம் கிடையாது. திருவேங்கடத்தோட ஃபோனை சிடிஆர் போட்டாலே கண்டுபிடிச்சிடலாமே யார் யார் கூட தொடர்பு இருந்தாங்க அப்படின்னு. நான் என்ன சொல்கிறேன், இவ்வளோ கிரிமினலாக பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் இருக்குன்னு சொன்னால் எல்லாம் ஃபோனில் பேசிட்டு இருப்பாங்க. என்ன பேசுகிறீங்க தாமரை? இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நேரில் தான் பேசுவாங்க. தெரியாதா? ஃபோனில் பேச ரெக்கார்ட் ஆகும், இன்றைக்கெல்லாம் நாளைக்கு சிக்கல் ஆகும், அது ஒரு எவிடன்ஸ் ஆகும். ஏன் அந்த திருவேங்கடமே நாளைக்கு நம்மளை பிளாக்மெயில் பண்ணுவான் அப்படின்றதெல்லாம் தெரியாது. அவ்வளோ முட்டாள்களாக தமிழக அரசியல்வாதிகளை நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். அது விவரமானவங்க தானே. அப்படி இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, அதெல்லாம் இருக்கும். அப்படி இருக்கும்போது அவங்க திருவேங்கடமுடைய கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட்டில் பல உண்மைகள் சொல்லியிருக்கலாம். அப்போ இவனை விட்டோன்னு சொன்னால் ஒரு கால் சிபிஐக்கு கேட்குறாங்க. சிபிஐக்கு போச்சுன்னு அந்த வழக்கு. அப்போது அந்த தமிழக அரசு யாரை மறைக்கணும், இந்த வழக்கில் இருந்து யாரை தப்பிக்க வைக்கணும்னு நினைக்கிறான், அவங்கெல்லாம் குற்றவாளி ஆக்கப்படுவாங்க. அப்போது என்ன பண்ணணும்னா இவனை போட்டு தள்ளிட்டுன்னா இப்போ விசாரணை போயிட்டே இருக்குது. திருவேங்கடம் போகும்போது டெட் தானே, அதுக்கு மேலே போக முடியாது இல்லையா? அப்போ அதுக்கு தான் திருவேங்கடத்தையும் போடுறாங்க தமிழக காவல்துறை. இந்த விஷயத்தை நான் ஆரம்பத்துன்னு சொல்கிறேன். திருவேங்கடம் போடும்போது சொல்கிறேன், நிச்சயம் இதில் மிகப்பெரிய அரசியல் ஆளுமைகள் இருக்குது இந்த கொலையில். இதை மாற்றி இது ஒரு ரவுடிஸு, அதாவது ஆம்ஸ்ட்ராங் ஒரு ரவுடிகள் சேர்ந்து கொண்டாங்க, பழிக்கு பழி வாங்கினாங்க. அதுக்கு காரணம் ஆற்காடு சுரேஷ் கொலை முக்கிய இடம் பெறுது அப்படி இப்படின்னு சொல்லி கதையை முடிச்சுட்டாங்க. இதில் ஆருத்ரா கோல்ட் ஹவுஸ் அந்த விஷயத்தை கொண்டு வந்தோம். ஆருத்ரா கிட்ட யாராவது விசாரணை பண்ணதான் ஒரு சின்ன தகவல் கூட வரலையே. பெரும்பாலான ஊடகங்கள் ஆருத்ரா இதில் தொடர்பு இருக்குது, ஆருத்ராவுக்கு ஆதரவாக ஆம்ஸ்ட்ராங் இறங்கினார், ஆருத்ராவுக்கு எதிராக ஆருத்ராவுக்கு ஆதரவாக ஆற்காடு சுரேஷ் இறங்கினார், ஆருத்ராவுக்கு எதிராக ஆம்ஸ்ட்ராங் இறங்கினார். இவங்க 2 பேருக்குள்ள மோட்டிவில் தான் ஆற்காடு சுரேஷ் சமீபத்தில் கொல்லப்பட்டார், அதுக்கு பழி வாங்கிறதுக்கு தான் ஆம்ஸ்ட்ராங் கொல்லப்பட்டார் அப்படின்ற ஒரு கதை ஊடகங்களில், பெரும்பாலான ஊடகங்கள் காவல்துறையால் கசிய விடப்பட்டு வந்த செய்தி. அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஆருத்ராவை ஏன் விசாரணை வலயத்துக்குள்ளே கொண்டு வரல? அவர் தான் ஜெயிலில் இருக்காரு. ஆருத்ரா ராஜசேகர் தான் ஜெயிலில் புழலில் இருக்காரு. எப்போ இருந்தார்?
ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு முன்னாடியில இருந்தே அவர் வந்து புழல்ல தானே இருக்காரு. அதெல்லாம் வெளியே வந்துட்டாங்க எல்லாமே. ஓ. சரி, அப்போ ஏன் புழல்லே இருக்கட்டும், ஜெயிலில் இருந்துட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ண வேண்டியதானே? ஏன் அதை பற்றி எதுவும் அந்த சப்ஜெக்டுக்குள்ளே போகலையே, ஆருத்ரா விஷயத்துக்கே போகலையே. போகாமல் என்ன பண்ணிட்டாங்க, ஆற்காடு சுரேஷ், அதை தொடர்ந்து நம்ம நாகேந்திரன் பையன் அஸ்வத்தமன், இன்னொரு பையன், இப்படி வந்து போட்டு அஞ்சலை இந்த எப்படின்னா ஒரு ரவுடி குரூப்பையே பிடிச்சி போட்டு ஒரு ரவுடி குரூப்பு தான் ஒரு ரவுடியை போட்டுது, இது பழிவாங்கும் செயல் அப்படின்னு சொல்லி குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணி முடிச்சிட்டாங்க. இதில் இன்னொன்று என்னென்னா, காக்காத்தோப்பு பாலாஜி அந்த வழக்கில் முக்கிய குற்றவாளி, அதுக்காக தான் என்கவுண்டர் செய்யப்பட்டதுன்னு ஊடகங்கள்லாம் செய்தி வந்ததா இல்லையா? சிசிங் ராஜா வந்து அந்த வழக்கில் முக்கியமான குற்றவாளி, தேடப்படும் குற்றவாளி, அதனால தான் என்கவுண்டர் செய்யப்பட்டார். ஆனால் காவல்துறை சொல்லிட்டு அவருக்கும் அதுக்கு சம்பந்தமே இல்லைன்னு. ஓ, சார்ஜ் ஷீட்டில் சிசிங் ராஜா பேரும் காக்காத்தோப்பு பாலாஜி பேருமே இல்லையா? இல்லை, இவ்வளோ ஏன் சம்பவம் செந்தில்ங்கிறாங்க, சம்பவம் செந்தில்னு சொல்லிட்டு அவர் தான் வந்து இந்த வழக்கு இந்த கொலைக்கு மாஸ்டர் மைண்ட் அப்படின்னாங்க. கடைசி குற்றப்பத்திரிகையில் சம்பவ செந்தில் பேரே இல்லையே. ஓ, சார்ஜ் ஷீட்டே சம்பவ செந்தில் பேரே இல்லையே. ஓகே, புரியுதுங்களா? அதை விட்டு இன்னும் நிறைய பேருடைய பேர் வந்து அடிக்கடி வந்து ஊடகங்கள் வந்துகிட்டே இருந்தது. ஆனால் காவல்துறை தரப்பில் வந்து இந்த ஊடகங்களில் வரக்கூடிய தகவலெல்லாம் பொய் அப்படின்னு என்றைக்குமே சொன்னதே இல்லை. சிசிங் ராஜா என்கவுண்டருக்கு பிறகு தான் ஒரு செய்தியாளர் கேட்குறாங்க, சிசிங் ராஜாவுக்கு வந்து இந்த கொலையில் ஆம்ஸ்ட்ராங் கொலையில் என்ன தொடர்புன்னா, அவருக்கும் அந்த கொலைக்கு தொடர்பு இல்லைன்றாங்க. அப்புறமா தான் சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி வரலையும் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த வழக்கில் முக்கியமான அக்யூஸ்டே சிசிங் ராஜா அப்படின்னாங்க. சொன்னாங்களா இல்லையா? அப்போ அந்த வழக்கில் தொடர்பு இல்லாத ஒரு நபரை எதுக்கு நீங்கள் தூக்கிட்டு போய் என்கவுண்டர் பண்ணுறீங்க அப்படின்ற கேள்வியெல்லாம் வருது. நிறைய எப்படின்னு சொன்னீங்கன்னா, இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மிகப்பெரிய ஆளுமைகள் இந்த கொலைக்கு பின்னாடி இருந்திருக்காங்க. அந்த ஆளுமைகளை மறைப்பதற்காக தான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, சிசிங் ராஜா என்கவுண்ட்ரு, காக்காத்தோப்பு பாலாஜி என்கவுண்ட்ரு, திருவேங்கடம் என்கவுண்ட்ரு, இதெல்லாம் போட்டு என்னென்னா, நாங்கள் பாருங்கள் ஆம்ஸ்ட்ராங் வழக்கில் வந்து திமுக அரசு பட்டியலின மக்களுக்கு ஆதரவாக பட்டியலின சமூகத்தினுடைய ஒரு ஆளுமையை போட்டதுக்காக நாங்கள் சாதாரணமாக இதை விசாரணை கொண்டு போகலை, தூக்கி 4-5 பேர் என்கவுண்டர் பண்ணியிருக்கோம், 20 பேர்கிட்ட வந்து நாங்கள் கைது பண்ணி உள்ளவ போட்டிருக்கோம். ஆம்ஸ்ட்ராங் கொலையை பொறுத்த வரைக்கும் விசாரணையின் முதல் கோணல் என்பது திருவேங்கடம் என்கவுண்டரா? 100%. திருவேங்கடம் ஒருவேளை உயிரோடு இருந்திருந்தா உண்மையான ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு பின்னாடி யார் இருந்திருப்பாங்க அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிருக்கும்னு சொல்ல வரீங்களா? சிபிஐக்கு மாற்றினாங்கன்னு சொன்னால், இப்போ அந்த வழக்கில் அந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட முக்கிய குற்றவாளிகள் யாருமே வந்து என்கவுண்டர் செய்யப்படலைன்னு சொன்னால், இப்போ வழக்கு சிபிஐக்கு மாற்றிருக்குன்னா நம்ம ஓரளவுக்கு நம்பிக்கை வைக்கலாம். ஓகே, புரியுதுங்களா? சரி, அதாவது திருவேங்கடம் என்கவுண்டர் செய்யப்படாமல் இருந்தால் இப்போ இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றும்போது சரி சிபிஐ ஓரளவுக்கு விசாரணை பண்ணுவாங்க, அப்போ இதில் மறைஞ்சு உள்ள முக்கியமான ஆளுமைகள் வெளியே கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு. இப்போ எப்படி கொண்டு வருவாங்க சிபிஐ? சிபிஐயால வேற எந்த ரூட்டுக்கும் போக முடியாதுன்னு சொல்ல வரீங்களா? ஒண்ணுமே பண்ண முடியாது, 100 விழுக்காடு நான் சொல்றேன், அடிச்சு சொல்றேன். அதாவது சிபிஐயால ஆம்ஸ்ட்ராங்குடைய உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியாதுன்றாங்க. திருவேங்கடம் வெறும் அம்புதான், எய்தவர்களை சிபிஐயால கண்டுபிடிக்க முடியாது. திருவேங்கடம் உயிரோடு இருந்திருந்தால், திருவேங்கடம்ன்றதுல அந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட முக்கிய குற்றவாளிகள் பொன்னை பாலு இருக்காருல்ல, அதான் சொல்றேன், அந்த முக்கிய குற்றவாளிகள் உயிரோடு இருந்தா அவங்க மூலியமா விசாரணை பண்ணி இன்வெஸ்டிகேஷன் பண்ணி புலனாய்வு பண்ணி அதன் பிறகு வந்து உண்மையான மறைஞ்சு உள்ள ஆளுமைகள், அரசியல் ஆளுமைகளை வெளிக்கொண்டு வரதுக்கு சிபிஐக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப எந்த வாய்ப்பும் இல்லைன்ற, டோர் க்ளோஸ். இப்ப என்ன பண்ணும் சிபிஐ? இப்ப ராமஜெயம் வழக்கு பத்தி நம்ம பேசணும். ராமஜெயம் வழக்கு பத்தி சிபிஐ வந்து என்ன பண்ண முடியுதா? ஒண்ணுமே பண்ண முடியல. சிபிசிஐடி சிபிஐ சேர்ந்து சொன்னா, உச்சநீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு வந்தது, சிபிசிஐடி பிளஸ் சிபிஐ 2 பேரும் இணைஞ்சு விசாரணை பண்ணுங்க. அதுலயும் ஒன்றும் பண்ண முடியலன்ற, ஒண்ணுமே பண்ண முடியல. கூட்டுக்குழு போட்டாங்க, அதுலயும் விசாரணை ஒன்றும் முன்னேற்றமே இல்லை. அதன் பிறகு பல விசாரணைகள், அதுக்கப்புறம் ஸ்டேட் போலீஸ் கிட்டே வந்தது. மறுபடியும் இப்போ ஜெயக்குமார் விசாரணை அதிகாரி இருந்து அவரு விசாரிச்சார். இப்போ வந்து டிஐஜி வருண்குமார் அவரு விசாரிச்சார். அன்னைக்கு டிஐஜி வருண்குமார் விசாரணை போது நான் என்ன சொன்னேன், இது ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க, முடிஞ்சு போன கதைங்க, அப்படியே இவங்க தான் குற்றவாளி, நீதிமன்றத்தை நிப்பாட்டினாலும் குற்றவாளிக்கு விடுதலை ஆகிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொன்னா இல்லையா? இப்போ அதே மாதிரி தான் நீங்கள் வந்து ஆம்ஸ்ட்ராங் வழக்கிலையும் பார்க்கணும். ஏன்னா ஆம்ஸ்ட்ராங் வழக்கில் வந்து இது ஆரம்பத்தில் வந்து நான் நேரடியாக குற்றச்சாட்டு வைக்கிறேன், திமுக அரசின் மீதோ அது தமிழக காவல்துறை மீது குற்றச்சாட்டு வைக்கிறத விட பகுஜன் சமாஜ் கட்சி மீதே நான் குற்றச்சாட்டு வைக்கிறேன். ஏன் சமாஜ் கட்சி மீதேவா? ஆமாம், ஏன்னு சொன்னால் அவங்க வந்து ஒரு கட்சியினுடைய தலைவர், தமிழ் மாநில தலைவர் கொல்லப்பட்டார். அந்த வழக்கில் வந்து சாதாரணமான நபர்கள், இப்போ ஆனந்தன் வந்து சாதாரணமான நபர்னா அவருக்கு தெரியல, ஒரு அட்வொகேட், ஒரு வழக்கறிஞர், கிரிமினல் லாயர் அவருக்கு தெரியும் வழக்கினுடைய தன்மைகள் என்னன்னு. இப்போ ஆரம்பத்தில் இந்த வேலையை செய்ய வேண்டியதானே நீங்கள்?
என் கீழோஸுக்கு தெரியாதா? ஆம்ஸ்டாங் தம்பி கீழோஸுக்கு நல்லா தெரியும். அவரும் பல வழக்கில் சம்மந்தப்பட்டிருக்காரு. அப்படி இருக்கும்போது இது வந்து என்ன பண்ணியிருக்கணும்னு சொன்னால், ஆம்ஸ்டாங்கை எடுத்து போய் அடக்கம் பண்ணுறதுக்கு முன்னாடி கோர்ட்டில் ஃபைல் பண்ணியிருக்கணும் சிபிஐக்கு கோரி. பகுஜன் சமாஜ் கட்சி இந்த இடத்துல கோட்டை விட்டாங்க. ஆமாம், 100% கோட்டை விட்டாங்க. கோட்டை விட்டது மட்டும் இல்லை, ஆனந்தன் வந்து வெளிப்படையாக சொன்னார், என்கவுண்டரை வெல்கம் பண்ணார். அவர் திருவேங்கடம் என்கவுண்டரை நான் அப்போ சொன்னேன், என்ன இந்த மனுஷன் இப்படி சொல்கிறாரு அப்படின்னு. ஒரு வழக்கறிஞராக இருந்துக்கிட்டு, அதுவும் ஒரு பட்டியலின சமூக தலைவராக இருந்துக்கிட்டு, இவர் வந்து ஒரு என்கவுண்டரை வந்து வெல்கம் பண்ணுற வரவேற்கிறார் என்பது இது எந்த வகையில் நியாயம்? இதுக்கு பின்னாடி மறைஞ்சுள்ள மர்மங்கள் வந்து எதுவுமே வெளியே வராத எப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி நான் பல வீடியோக்குள்ளே பேசியிருக்கேன். அவர் எனக்கு நல்ல நண்பர் தான், அது எந்த மாற்ற கருத்தும் இல்லை. ஆரம்பமே வந்து யார் தவறு பண்ணியிருக்கான்? எனக்கு தமிழக அரசோட தமிழக காவல்துறையோட பகுஜன் சமாஜ் கட்சியே தவறு பண்ணியிருக்கு. இப்போ அவங்க கட்சியில் என்னன்னு சொன்னால், ஆம்ஸ்டாங்குடைய மனைவி திருமதி பொற்கொடி ஆம்ஸ்டாங் வந்து அவங்க விலகி தனியாக ஒரு இயக்கம் கண்டதுனால இப்போ அவங்களுக்கு வந்து தக்க வச்சுக்கிறதுக்காக, அதாவது அவங்க தொண்டர்களே அவங்கள வந்து ஆம்ஸ்டாங்குடைய ஆதரவாளர்களை தக்க வச்சுக்கிறதுக்காக இப்போ வந்து கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் மாரி இப்போ போய் நீங்கள் நீதிமன்றத்தில் போட்டு வழக்கை சிபிஐக்கு மாற்றி, சிபிஐ என்ன பண்ண போகுது? சிபிஐல உண்மை குற்றவாளி கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது. இப்போ சிபிஐ என்ன பண்ணணும்னு சொன்னால், இவங்க கிட்ட வாங்கி கன்ஃபெஷன் அடிப்படையில் தான் கொண்டு போவோம் வழக்கு. லோக்கல் போலீஸ் ஹெல்ப் இருந்தால் தான் சிபிஐயாலே விசாரிக்க முடியும். சிபிஐக்கு பெரிய மேன் பவர் கிடையாது. ஃபேக்ட்டுங்க. இப்போ ஒன்றில் ஒரு இடத்துல இந்த வழக்கில் சம்மந்தப்பட்ட ஒரு குற்றவாளி ஒருத்தர் மறைஞ்சிருக்காங்கன்னா, லோக்கல் போலீஸுடைய ஆதரவு இல்லாமல் அவங்க சிபிஐயால் ஒன்றுமே பண்ண முடியாது. சிபிஐ ஒன்லி ஃபார் இன்வெஸ்டிகேஷன் தான், அவங்களுக்கு விசாரணை மட்டும்தான், வேற எதுவுமே இல்லை. இங்க தமிழ்நாடு போலீஸ் சிபிஐக்கு போயிருக்காங்க. ஒருத்தனை அடிக்கணும்னு சொன்னாலும் லோக்கல் போலீஸ் கூட்டு வந்து தான் அடிப்பாங்களே தவிர அவங்க அடிக்க மாட்டாங்க. இன்வெஸ்டிகேஷன் மட்டும்தான். இப்போ நான் வந்து 93 வந்து 64 days நான் வந்து கஸ்டடியில் இருந்தேன், போலீஸ் சிபிஐ கஸ்டடியில். அப்போ டெய்லி சாயங்காலம் 5 பேர் 8 பேர் வருவாங்க. ஒரு நாள் சேத்பட்டு ஸ்டேஷன்லேருந்து வருவாங்க, ஒரு நாள் ஆயிரம் விளக்கு ஸ்டேஷன்லேருந்து வருவாங்க, ஒருவேளை இந்த மாதிரி ஸ்டேஷன்லேருந்து 4 பேர் 5 பேர் வந்து தான் அடிக்கிறதுக்கெல்லாம் அவங்க தான் பயன்படுத்தப்படுறாங்க. சிபிஐ அடிக்க மாட்டாங்க நேரடியாக. சிபிஐ அடிக்கணும்னு சொன்னால் சிம்பிளான தவடையில் அடிக்கிறது, மிரட்டுறது, அப்படி தான் பண்ணுவாங்களே. ரொம்ப டார்ச்சர் பண்ணுறோம் லோக்கல் போலீஸ் தான் பயன்படுத்துவாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அந்த திருச்சியிலே 2 முக்கியமான வழக்கு. ஒன்று ராமஜெயம் கேஸு, அதுவும் சிபிஐல ஒன்றும் பண்ண முடியல. அதே போல் தௌஃபிக் சுல்தானாங்கிற ஒரு சின்ன பொண்ணு வழக்கு, கொலை வழக்கு, அதுலேயுமே சிபிஐயால் ஒன்றும் பண்ண முடியல. 3வது ஆம்ஸ்ட்ராங் கேஸ், பெரிய கேஸ் தான், அது 2 கேஸ் தான். அதுலேயே வந்து இதில் இன்னொரு கேஸும் இருக்குது. இதில் இன்னொன்று என்னென்னா, நம்ம வழக்கறிஞர் சங்கர் சுப்பு வழக்கறிஞர் சங்கர் சுப்பு மகன், கரெக்டாக சொன்னீங்க. ஒரு 3 வழக்குமே ஒரு மர்மமான கொலை வழக்கு. இன்னைக்கு வரைக்கும் குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியல. அதே போல் வந்து ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு. என்ன பண்ணிட முடியும் சிபிஐயால்? ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ அந்த வழக்கில் வந்து நீங்கள் வந்து சதீஷ் வழக்கில், சங்கர் சுப்புடைய மகன் சதீஷ் வழக்கில் குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிக்கல. ஏன்னா ஒரு ஏரியில கட்டி கண்டுபிடிக்க முடியல. அதேமாதிரி ராமஜெயம் வழக்கிலையும் இன்னொரு குற்றவாளியை கண்டுபிடிக்கல, தௌஃபிக் சுல்தானா வழக்கையும் குற்றவாளி. ஆனால் ஆம்ஸ்ட்ராங் வழக்கு கொஞ்சம் மாற்றம். குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்காங்க, கைது பண்ணியாச்சு, சரண்டர் ஆயிட்டாங்க, அப்புறம் கைது பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வழக்கில் குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணியாச்சு. அதன் பிறகுதான் இப்ப சிபிஐக்கு போகுது. இப்ப நேற்று தமிழக அரசு சார்பா எதுவும் தெரிவிக்கும் போது என்ன சொல்றாங்கன்னா, சார்ஜ் ஷீட் போட்டு உண்மை அதுதானே, குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணியாச்சு. இதன் பிறகு சிபிஐக்கு இதை மாத்தினீங்கன்னா இந்த வழக்குல வந்து மிகப்பெரிய பின்னடைவு வரும், குற்றவாளிக்கு தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தான் தமிழக அரசு சார்பா வந்து வாதம் பண்ணியிருக்காங்க. ஆனால் நீதி அரசர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, 2 தரப்பு வாதங்களையும் கேட்டு இந்த வழக்கை சிபிஐக்கு மாத்திருக்காங்க. அது 6 மாசத்துல சிபிஐ குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணணும்னு சொல்லி உத்தரவு போட்டிருக்காங்க. காலமெல்லாம் தாழ்த்த முடியும். 6 மாசத்துல சிபிஐ, ஏதாவது லோக்கல் போலீஸ் குற்றப்பத்திரிகை அமர்வு நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ண குற்றப்பத்திரிகை அப்ப செல்லா காசு. இப்போ புரியுதுங்களா உங்களுக்கு? புரியுது. இப்போ சிபிஐ வந்து ஒரு ஸ்பெஷலா வந்து என்ன பண்ணுவோம், ஒரு குற்றப்பத்திரிகை சார்ஜ் ஷீட் போடுவாங்க. அதுல வந்து என்ன பண்ணுவோம்னா, இப்போ லோக்கல் போலீஸ் சில பேரை அந்த வழக்கில் சேர்த்திருக்கலாம், அவங்களுக்கு தொடர்பு இல்லாமல் இருந்தாலும் இந்த வழக்கை வந்து ஒரு பிரம்மாண்டமாக்கணுன்றதுக்காக சேர்த்திருக்கலாம். சிபிஐ அவங்களெல்லாம் நீக்கும். சில பேரை வந்து லோக்கல் போலீஸு இவங்களெல்லாம் சேர்க்க வேணான்னு விட்டு இருக்கலாம், அவங்களெல்லாம் சிபிஐ சேர்க்கும். இதை தவிர வேற ஒன்றுமே பண்ணாங்க. மிகப்பெரிய ஆளுமை, எப்படி ஆளுமை பிடிக்க முடியும்? ஏவன் குற்றவாளி உயிரோடு இருந்திருந்தேன்னா இந்த வழக்கு நம்பிக்கை இருக்கலாம். ஏன்னா கொஞ்ச நாள் ஆயிடுச்சு, சிபிஐ கிட்டேயாச்சும் நம்ம உண்மையை சொல்லிடுவோம். புரியுதுங்களா உங்களுக்கு? நமக்கு யார் யார் உதவுனாலும் உண்மையை சொல்லிவிடுவோம்னு சொல்ல வாய்ப்பு இருக்குது.
அப்போ நடவடிக்கை இதுக்கு நம்ம ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம். இதை பற்றி யாரை பற்றி சொல்லுங்கள், சுர்லாவை பற்றி பேசியிருக்கோம். சுர்லா வழக்கு அப்படி தான், ஃபஸ்ட்டு லோக்கல் போலீஸ் விசாரிக்குது, அப்புறமா தான் சிபிஐக்கு என்ன பண்ணுறாரு சுப்பிரமணிய சாமி டெல்லியில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போட்டு சிபிஐக்கு மாற்றும் போது தான் அவர் என்ன பண்ணுறாரு, அதிமுகவுடைய எஸ்டி சோமசுந்தரம், அப்புறம் மாவட்ட செயலாளர் இருந்தவர் அவர், அப்புறமா வந்து மதுசூதன், இவங்கெல்லாம் சுர்லாவுடைய அதாவது வாக்குமூலத்தின் அடிப்படையில் கைது செய்யப்படுறாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ சுர்லாவை வந்து அன்றைக்கே என்கவுண்டர் பண்ணியிருந்தாங்கன்னா, இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றிருந்தாங்கன்னா உண்மை வெளியே வந்திருக்காது. இதாமே ஓகே. குறிப்பாக ஆம்ஸ்ட்ராங் கொலையில் சம்மந்தப்பட்ட ஒரு பாதி பேருக்கு மேலே வந்து குண்டாஸ் போட்டிருந்தாங்க. குண்டாஸ் இப்போ வந்து போர்டில் போய் உடைச்சிட்டாங்க. இப்போ அவங்க குண்டாஸும் அவங்க மேலே மறுபடியும் போட முடியாது. இல்லை தவிர குண்டர் சட்டம் என்பது அது தடுப்பு காவல் சட்டம். ஓகே, பிரிவென்டிவ். அது எல்லாருக்கும் உடையாது. ஓகே, முக்கியமான குற்றவாளிக்கு கூட குண்டர் சட்டம் உடையும் ஹைகோர்ட்டில். அது என்னன்னா தடுப்பு காவல் சட்டம். ஓகே, அதாவது இந்த காலத்துக்குள்ள அவங்க வெளியே வந்துடக்கூடாது தடுப்பு. அது உயர் நீதிமன்றம் என்னன்னா, காவல்துறை நீயா தண்டிக்க கூடாது, நீதிமன்றம் தான் ஒருத்தன் தண்டிக்கணும். நீ என்ன அவனை உள்ள வச்சு தண்டிக்கிற கூடாது. அதனால அது ரிஜெக்ட் ஆகும். ஓகே, எல்லாருக்குமே ரிஜெக்ட் ஆகும். யாருக்குமே வந்து குண்டாஸ் வந்து கன்ஃபார்ம் ஆகுது. ஹைகோர்ட் நீ குண்டாஸ் போட்டு சரிதான்னு சொல்லி ஓகே பண்ண மாட்டான். அது ஒரு தடுப்பு காவல் தான். அது அந்த தடுப்பு காவல் வந்து போலீஸாக ஒருத்தனை வந்து இத்தனை மாதம் வெளியும் உள்ளே வைக்கணும்னு சொல்லிட்டு அவன் போடுற சட்டம் மாரி இருக்குது. அதனால் நீதிமன்றங்கள் காவல்துறை ஒருத்தனை வந்து தண்டனை கொடுக்கறது நீதிமன்றம் ஏற்றுக்காது. ஸோ ஒரு 6 மாதத்தில் சார்ஜ் ஷீட் போடணும்னு சொல்லிடு சிபிஐ கேஸை வந்து அதாவது இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் ஜஸ்டிஸ் வேல்முருகன் சார் வந்து சிபிஐக்கு உத்தரவு போட்டார் மாற்ற சொல்லி. அதே போல் 6 மாதத்தில் சார்ஜ் ஷீட் போடணுங்கிறாரு. போட்டுற முடியுமா சார்ஜ் ஷீட்டு? தமிழ்நாடு போலீஸ் என்ன சார்ஜ் ஷீட் போட்டாங்களோ அதே சார்ஜ் ஷீட் தான் போடுற மாதிரி இருக்கும் போல இருக்கு. பண்ணி போட வேற ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, இதில் ஏவும் அக்யூஸ்டு. ஏன்னா நீங்கள் வந்து நாங்கள் வந்து காக்காத்தூ பாலாஜி என்கவுண்டர் பண்ணோம், சிசிங் ராஜா என்கவுண்டர் பண்ணோம், அதெல்லாம் முக்கியம் இல்லை. உள்ள கொண்டு சார்ஜ் ஷீட் அவங்க சேர்க்கவே இல்லை. திருவேங்கடம் வந்து அந்த வழக்கில் ஏ1 கொலை சம்பவத்தில் நேரடியாக தொடர்பு பண்ண நபர், களத்தில் இருந்த நபர், பின்னாடி இருந்து வெற்றதே வந்து இதில் என்னை போன்ற நபர்களுக்கு அந்த சந்தேகம் எங்கே உருவாகுதுன்னு நீங்கள் பார்த்துக்கணுன்னா, ஏன்னு சொன்னால் ஒரு வழக்கில் முக்கியமான குற்றவாளி, அந்த முக்கியமான குற்றவாளியை அந்த வழக்கு முடிகிற வரையிலும் அவனை வந்து ரொம்ப பத்திரமா பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு காவல்துறைக்கு இருக்கு. உதாரணத்துக்கு பாத்ரூமுக்கு போனாலும் கதவு திறந்து வச்சு, ஏன்னா அவன் தற்கொலை பண்ணிக்கூடாது. ஏன்னா அவன் தற்கொலை பண்ணிட்டான்னா வழக்கு அடுத்த கட்டத்தை நோக்கி போக முடியாது. அப்படி இருக்கும்போது காவல்துறையா இவனை கூட்டின்னு போய் போட்டு தள்ளுறாங்கன்னா, அப்போ மிகப்பெரிய அரசியல் ஆளுமைகளோ அல்லது தொழில் அதிபர்களோ அல்லது ஏதோ ஒரு அதிகாரம் படைத்தவர்களை காப்பாற்றுவதற்காக செஞ்ச ஒரு நாடக கொலை தான் திருவேங்கடம் என்கவுண்டர். 27 பேர் அரெஸ்ட் ஆயிருக்காங்க. யார் 27 பேருக்கும் தண்டனை கிடைக்க வாய்ப்பு இருக்கா? 27 பேரையும் வந்து சார்ஜ் ஷீட் அவங்க பேர் இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு நம்ம 27 பேர் பேச வேண்டாம். உதாரணத்துக்கு நம்ம நாகேந்திரனை பற்றி பேசுவோம். நாகேந்திரன் 1990 சிறையில் ஜெயிலில் இருக்காரு, வேலூரில் இருக்காரு, ஜெயிலில் இருக்காரு. இப்போ அவரை வந்து முக்கியமான அவருடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ல இருந்து இந்த கொலை நடந்த மாதிரி கொண்டு வந்திருக்காங்க குற்றப்பத்திரிக்கை. இப்போ வந்து அவரை பற்றி நீதிமன்றத்தில் காவல்துறை என்ன பண்ணணும்னு சொன்னால், கன்ஃபெஷன், அதாவது அவர்கிட்ட கன்ஃபெஷன் வாங்கினது ப்ளஸ் அவர் யார் மூலியமாக அந்த கொலை செய்ய தூண்டினார் என்ற ஆதாரங்களையும் சமர்ப்பிக்கணும். அப்போதான் வந்து இது நாகேந்திரன் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டு குறுவாகும் இருக்கா இல்லைங்களா? அப்போது நாகேந்திரன் மீது அப்படி இவங்க ஆதாரங்களையும் சாட்சிகளையும் இவங்களால் கொண்டு போக முடியாது. அப்படி மீறி இவங்க செட்டப் பண்ணி, நான் சொல்கிற மாதிரி செட்டப் பண்ணி கொண்டு போனாலும், அப்போது ஒரு ஆயுதனை கைதியாக சிறையில் இருக்கிறவன் அவன் வந்து இவ்வளோ விஷயங்களை வெளியே சொல்லி இப்படி ஒரு கொலை நடக்குதுன்னா நீ என்ன பண்ணிட்டு இருப்பேன்னு சொல்லி போலீஸே கேட்பான். போலீஸுக்கு அசிங்கம். அது எவ்வளோ பெரிய அசிங்கம், சிறைத்துறைக்கு அசிங்கம். அது பெரிய அசிங்கமாயிடும். ஒரு அதாவது என்ன சொல், ஜுடிஷியரி கஸ்டடியில் இருக்கிற ஒரு நபர் வந்து வெளியே சொல்லி இப்படியெல்லாம் நடந்ததுன்னு சொல்லி அசிங்கமா இல்லையா? ஒரு ஜுடிஷியல் கஸ்டடி கூட கிடையாது, கன்விக்ஷன். அதான் சொல்கிறேன், கன்விக்ஷனில் இருக்கிறது எப்படி என்ன ஆகும்? அப்போ அவர் இந்த வழக்கிலேருந்து விடுதலை ஆனான்னா அவருடைய மகன் விடுதலை ஆனாங்க, 2 மகன் விடுதலை ஆனாங்க. இப்படி தான் அந்த வழக்கு வந்து ஒன்றா போகும். ஓகே. ஆனால் தமிழக அரசு என்ன பண்ணணும்னா, ஜுடிஷியல் அதாவது அமர்வு நீதிமன்றத்தில் அந்த ஒரு கண் துடைப்புக்காக எல்லாருக்கும் ஆயுள் தண்டனை கொடுக்க வாய்ப்பு இருக்குது. எப்படி நம்ம இந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவி விஷயத்தில் ஆயுள் தண்டனை 10 வருஷம் தண்டனை கொடுத்தாங்க இல்லையா? அந்த இவனுக்கு ஞானசேகரன் ஒரே ஒரு குற்றவாளி, அவன் மேல இருக்க எல்லா இதையும் எஸ்ஐடி வந்து ப்ரூஃப் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால வந்து அவனுக்கு ஆயுள் தண்டனை அது இல்லை கொடுத்தாங்க இல்லையா? அதுவே மேல்முறையில் போயிடும் பாருங்க.
மேல்முறையீடு காலியாக. இப்போ என்னன்னு சொன்னால் செஷன்ஸ் கோர்ட்டில் கொடுத்தோன்னா அவ்வளோதான், மக்கள் வந்து அதை மறந்துடுவாங்க. இங்கே என்னாச்சு, 1000 தண்டனை கொடுத்துட்டாங்கப்பா. அதுக்கப்புறம் அந்த மேல்முறையீடில் வந்து அவனை ரிலீஸ் ஆகுறதுனா வெளியே யாருக்குமே தெரியாது. இதுதான் மெயினாக பார்க்க வேண்டியது. இப்போ பழனி பாபா கொல்லப்பட்டதுக்கு 5 பேருக்கு ஆயுள் தண்டனை எல்லா பேப்பர்லையும் பார்த்தோம். ஆனால் அதே நபர்கள் 2 ஆண்டுகளில் சுப்ரீம் கோர்ட் மூலிமா விடுதலை ஆனது யாருக்குமே தெரியாது. உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். ஸோ அதே மாதிரி தான் ஆம்ஸ்ட்ராங் கேஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. யார் களத்தில் இறங்கி சம்பவம் பண்ணாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் தண்டிக்க வாய்ப்பு இருக்க தவிர பெரும்பாலான எல்லாருமே அந்த வழக்கிலிருந்து விடுதலை ஆவாங்க. சிபிஐயாலையும் ஒன்றும் செய்ய முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாது. அப்புறம் எதுக்கு சிபிஐ விசாரணை? அதான் சொன்னேன், கண் துடைப்பு நாடகம். சிபிஐ விசாரணை வந்து அந்த வழக்கினுடைய ஆரம்பத்தில் பண்ணியிருந்தாங்கன்னா சிபிஐ அவங்க ஒரு ரூட்டு போட்டிருப்பாங்க. ஓகே, அவங்க ரூட்டு போட்டிருந்தாங்கன்னா அவங்களுடைய இன்வெஸ்டிகேஷன் அப்படியே இப்போ உதாரணத்துக்கு 93 வந்து ஆர்எஸ்எஸ் குண்டுவெடிப்பு நடந்தது 93. அப்போ வந்து அந்த வழக்கை வந்து லோக்கல் போலீஸ் தான் விசாரிக்கும். பட் அவங்களால வந்து விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஜெயலலிதா என்ன பண்ணுறாங்க, வழக்கை சிபிஐக்கு மாற்றுறாங்க. ஓகே, சிபிஐக்கு மாற்றோன்னே அந்த வழக்கை அவங்க எடுத்துக்கிட்டு அந்த வழக்கை அவங்க ஹேண்ட் ஓவர் பண்ணோன்னே அவங்க எடுத்துக்கிட்டு அவங்க ரூட்டில் அவங்க விசாரித்தாங்க பாருங்கள். அதில் தான் அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் அவங்களால அந்த குற்றவாளிகளை கண்டுபிடிச்சி நீதிமன்றத்தை நிறுத்தி குற்றவாளி எல்லாமே செய்ய முடிஞ்சது. தவிர இதே இது லோக்கல் போலீஸ் வந்து எடுத்து அதன் பிறகு சிபிஐக்கு மாற்றிருந்தா 2 பேருக்கும் குளறுபடியாது. ஓகே, ஒன்று சிபிஐ விசாரணைக்கு போவதா இருந்தால் சம்பவம் நடந்த 1 வாரங்களுக்குள்ளாரே வந்து சிபிஐ விசாரணைக்கு போயிருக்காங்க. ஆரம்பத்திலே கொடுத்துட்டாங்கன்னா அப்போ அவங்க ரூட்லேயே கரெக்டாக போவாங்க. இப்போ இவங்க வேற ஒரு ரூட்டு புதுசாக பிடிக்கவே முடியாதுன்றாங்க. அதுலேயும் அந்த திருவேங்கடம் இருந்தால் மேபி திருவேங்கடத்தை பிடிச்சி திருவேங்கடத்துடைய கன்ஃபெஷன் அடிப்படையில் வேற ரூட் அவங்க போயிருக்கும். வேற அவங்களுக்கு சிபிஐக்கு ஒரு ரூட்டில் போயிருக்கணும். இப்போ ஒன்றுமே போக முடியாது. ஏற்கனவே வந்து தமிழக காவல்துறை, அது சென்னை மாநகர காவல்துறை போட்ட ரோட்டில் தான் அவங்களும் நடந்து போகணுமே தவிர அதில் என்ன புதுமையாக குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியும்? ஒன்றுமே முடியாதுங்கிறீங்க. முடியாது. ரொம்ப நன்றி ரஹீம் பாய். அதாவது தமிழ்நாட்டை உலுக்கிய மிக அரசியல் கொலையான ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு இப்போ வந்து சிபிஐ விசாரணைக்கு போயிருக்கு. சிபிஐ விசாரணையும் சிபிஐயால் ஒன்றுமே செய்ய முடியாது. எப்படி ராமஜெயம் கேஸில் வந்து எந்த ஒரு உண்மையும் கண்டுபிடிக்க முடியாதோ அதே மாதிரியான ஒரு நிலைமை தான் வந்து ஆம்ஸ்ட்ராங் கேஸ்லையும் உருவாகும். சிபிஐக்கு வந்து முன்னாடியே கொடுத்துருந்துருக்கணும். அதாவது கொலை நடந்த 1 வாரத்துக்குள்ளே சிபிஐ வசம் போயிருந்தா உண்மையான குற்றவாளிகளை பிடிக்க வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக என்ன ஸ்டேட் போலீஸ் என்ன சார்ஜ் ஷீட் போட்டாங்களோ அதே சார்ஜ் ஷீட் தான் காப்பி பேஸ்ட் வந்து சிபிஐ பண்ணுவாங்க. உடைய அனுபவத்தின் பூர்வமாக ரொம்ப விரிவாக பேசியிருக்கீங்க. இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலையை பொறுத்த வரைக்கும் முதல் கோணல் என்பது திருவேங்கடம் என்கவுண்டர் தான். திருவேங்கடம் உயிரோடு இருந்திருந்தால் ஒருவேளை உண்மையான குற்றவாளியை பிடித்திருக்கலான்னு விரிவாக பேசியிருக்கீங்க. நேரில் எனக்கு பேசி எனக்கு நன்றி ரஹீம் பாய்.